மதுசா விமலானந்தம் புக்கில் இருக்க நற்றிணை பற்றின குறிப்புகள். 400 அகவற்பாக்கள் கொண்டது. நற்றிணை 400 என்றும் வழங்கும். 400 அகவற்பாக்கள் கொண்டது. நற்றிணை 400 என்றும் வழங்கும். 9 to 12 அடிகளை உடையது. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வெளுதி. தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. மொத்தம் பாடிய புலவர்கள் 175 பேர். பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் திருமால் பற்றிய பாடல். நற்றிணையோட கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த கடவுள்னா திருமால் பற்றிய கடவுள் வாழ்த்து. 8 தொகையில் முதற்கண் வைத்து எண்ணப்படுவது நற்றிணை. அகப்பொருட்பிரிவுகளில் ஒன்றான திணையும் நல் என்ற அடைமொழியும் சேர இந்நூல் இப்பெயர் பெற்றுள்ளது. நினைக்கத்தக்க நற்கருத்துக்கள். செல்வம் எது என்பதனை எத்துணை அழகுபட மொழிகிறது ஒரு பாடல். பிற நம்மை சிறப்பித்து கூறும் புகழுரைகளோ விரைந்து செல்லும் சிறப்புமிக்க ஊர்திகளோ செல்வமாக. அவை அவரவர் செய்த நல்வினையின் இம்மைப்பயன். சான்றோர் செல்வமெனச் செப்புவது தன்னை சார்ந்தோர் மனம் புண்படுத்தாத அவர்கள் துன்பங்கொண்டு நெஞ்சம் நெக்குருகும் தன்மையாம் என இலக்கணம் வகுக்கும் பாடல் இதோ. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, தன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. ஓர் அறிவுயிர்களிடத்தும் உறவு கொள்ளும் உலகத்துயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் உண்மை உணர்த்துகிறது ஒரு பாட்டு. தலைவன் தன் காதலியால் காதற் குறும்பு மொழி பேசுகின்றான். இத்தொன்றும் புதியதன்று என்றும் போலத்தான் அன்றும் பேசினான். ஒரு புன்னை மரத்தின் கீழ் நின்று ஆனால் அந்த அங்கையோ நாணம் மிக கொண்டு நழுவிச் சென்றான். தலைவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம் என்னவென்று அறிந்தான். அந்த புன்னை மரம் சாதாரண புன்னை மரம் அன்றாம். தன் காதலிக்கு தமக்கை முறையாம். தன் காதலியின் தாய் சின்னஞ்சிறு வயதில் விளையாடும் போது வெண்மணலை மறந்துவிட்டு சென்ற புன்னை கொட்டை முளைத்து செடியாக நின்றது. நாளும் நீரும் பாலும் நெய்யும் ஊற்றி பிள்ளை போல் வளர்த்தாள். செடியும் மரமாகியது. சேயிழைக்கும் மனமாயிற்று. பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. அக்குழந்தை வளர்ந்து பருவமடைந்து காதல் நிலையுற்றது. அக்குழந்தையே தன் காதலி. அவளிடம் அவள் தாய் அடிக்கடி கூறியுள்ளாளாம், இப்புன்னை உன் தமக்கை என்று. ஆக தன் தாய் வளர்த்திட்ட அப்புன்னை மரம் தனக்கு அக்கால் முறை. அக்கால் முன்பாக தங்கை தன் காதலோடு நகையாடி நிற்கலாமா? என்னே கவிஞனின் இதயப்பாங்கு, என்னே பழந்தமிழின் இயற்கை ஈடுபாடும் நெருக்கமும். காதலி சுவரிலே கோடிட்டு காதலன் வரவை என்னும் வழக்கம் 324ஆம் பாட்டில் வருகிறது. இறப்பதற்கு அஞ்சேன், மறுபிறப்பில் தலைவனை மறக்க நேருமோ என்றுதான் அஞ்சுகிறேன் எனும் உண்மை காதலின் ஒன்மை சாதல் அஞ்சேன். அஞ்சுவல் சாவில் பிறப்பு பெரிதாகுவதாயின் மறக்குவன் கொள் காதலன் என பேசப்படுகிறது. கற்புடை பெண்டீர் புக்ககம் எவ்வளவுதான் வறுமையுற்று வாடினும் ஏற்றமுடைய வளமிக்க பிறப்பகத்தை நினையாள் எனும் பண்பு கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றனன் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் என்றும், தேர்கால்களில் நண்டுகள் அகப்பட்டு நசுங்கா வண்ணம் தேரைச் செலுத்திய அருள் உணர்வினை ஆழி மருங்கி நலவன் ஓம்பி வளவன் வல் பாய்ந்தூர் என்றும் இரவில் விருந்து வரி நுவக்கும் இனிய பண்பும் குறிக்கப்படுகின்றன. கண்ணகி கதை குறிப்பாக ஒரு சங்கப்பாடல் உண்டு. அது நற்றிணையில்தான் வருகிறது. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி உலங்கவர் ஓமைகள் சில. பலர்கொள் பலகை போல தேய்புரி பழங்கயிறு போல நின்ற சொல்ல செயல்பட மனத்தர் நீடுதோன்றினியர் போன்ற சொற்கள் இயன்று வருகின்றன. பிற்கால தூது இலக்கியங்களுக்கு வாயிலாக குருகு நாரை கிளி போன்றன தூது விடப்படும் மரபும் நற்றிணையில் உண்டு. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். நாடின் நட்பின் அல்லது நட்பு நாடா தம் ஒட்டியோர் திறத்தே என்பன 580 794 ஆகிய குரட்பாக்களை தழுவி நிற்கின்றன. தனிமகனார், தேய்புரி பழங்கயிற்றினார், விழுக்கட் பேதை பெருங்கண்ணனார் என பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் உளர்.